வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு சிஏ இன்டரோட ஆடிட்டிங் பேப்பர் குரூப் 2. இன்னைக்கு பசங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த பேப்பர் நான் முன்னாடியே நம்ம காஸ்டிங் வீடியோ பண்ணும்போதே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆர் அதுக்கு முன்னாடி குரூப் 1 கூட சொல்லியிருப்பேன். கடைசியில் ஐ திங்க் டேக்ஸை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆடிட்டிங் கொஞ்சம் ஜென்ரலைஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே தான் இன்னைக்கு பசங்க சொன்னாங்க, ஆடிட்டிங் பேப்பர் ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருந்தது சார் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இது ஜென்ரலைஸ்டாக இருந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த பேப்பரை அவங்க சொன்னபடி பார்த்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய ப்ராக்டிக்கலாக கேட்டிருக்காங்க பேப்பரை. அப்படியே ரொம்ப தியரிட்டிக்கலாக கேட்காம, அப்படியே புக்கில் இருக்கிற ஒரு வேர்டிங்கை வச்சு ஒரு கொஷினை காயின் பண்ணி கேட்காம ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்ட மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு 20-25 மார்க்குக்கு ப்ராக்டிக்கலாக கேட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த பேப்பரை பார்க்கும்போது. கேஸ் எது சொல்கிறது என்ன, அந்த எம்சிக்யூவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து 22 மார்க்கு கண்டிப்பாக எழுதியிருக்க முடியும். ஒரு 8 மார்க் சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டுருக்க முடியும். டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்லேயும் அதே மாதிரி ஒரு 10லேருந்து 12 மார்க் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்க முடியும். பட் மீதி மார்க் அட்லீஸ்ட் ஒரு 55லேருந்து 55 மார்க் வரைக்கும் எழுதியிருக்க முடியும். ஓகே, கொஞ்சம் நல்லா எழுதியிருக்க முடியும். கொஞ்சம் டஃப் இருந்திருக்கும், ஏன்னா சிஏ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொஞ்சம் டஃப் இருந்திருக்கும். ஜென்ரலைஸ்டாக இருந்தாலும் கூட நீங்கள் எதையோலாம் கதை அடிக்கிற மாதிரி இருக்க முடியாது. அந்த 50 மார்க் கூட கொஞ்சம் யோசிச்சு இது என்னது பார்த்து ஒரு எழுதிருக்கணும். இந்த மாதிரி பேப்பரில் எக்ஸாம்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப சில பேரால் மட்டும்தான் எக்ஸாம்ஷன் எடுக்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு அப்பா ஒரு 90 மார்க்ஸ் எழுதிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இதில் இந்த மாதிரி பேப்பரில் 90 மார்க்ஸ் எழுதுறது விஷயமே கிடையாது, மார்க் வாங்குறதா விஷயம். ஸோ இந்த பேப்பரில் நல்ல மார்க் எடுத்துட்டா நிஜமாவே அவங்க ஆடிட்டிங் நல்லா படிச்சிருக்காங்க, ப்ராக்டிக்கல் திங்கிங்கோட படிச்சிருக்காங்க. நான் கிளாஸ் தான் சொல்லுவேன், நீ ஒரு ஆடிட்டர்னு நினச்சிக்கோ, நீ ஒரு ஸ்டூடெண்ட் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு விஷயத்தையும் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் அந்த மாதிரி சாப்டர்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து மார்க் வந்தால் கூட சான்ஸ் எடுக்கலாம். பட்டு ஆடிட்டர் பண்ண இந்த யூடின் அதெல்லாம் கூட அவங்க கேட்கறது நிறைய பேருக்கு புரியல அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயம், ஆனால் அதை கூட நம்மளால டக்குன்னு அந்த எக்ஸாம் டைமில் யோசிச்சு எழுத முடியலன்றது நிறைய பேருக்கு. அது சொல்லும் போது நான் ஃபீல் பண்ணேன், என்னடா இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தானடா, கொஞ்சம் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் இப்போ ஆடிட்டராக இருக்கும்போது நாங்கள் அதை ப்ராக்டிக்கலாக எவ்ரி சிங்கிள் டே நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். அதையும் நான் இப்போ கிளாஸில் சொல்லுவேன். பட் அது எவ்வளோ பேர் அதை மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் போவாங்க. ஏன்னா கிளாஸ் நடத்துன டைமுக்கும் எக்ஸாம் டைமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணது எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது, பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்து போகிற பசங்க, அதாவது நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்துட்டு படிக்க போகிற பசங்களாம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேப்பர் வருன்றதை முன்னாடியே திங்க் பண்ணிக்கணுன்றது தான் என்னோட திங்கிங். அண்ட் இன்னொன்று என்னன்னா, நிறைய பசங்க குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு குரூப் 2 சும்மா போய் நேம் சேக் அப்பியர் ஆகிறாங்க. அதில் நிறைய பேர் சார் நாங்கள் குரூப் 2 இப்போ கிளாஸ் சேர்ந்து உங்ககிட்ட படிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்காக ப்ரீ ரிசல்ட் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு January 25க்கு வி ஹவ் அனௌன்ஸ்ட் இன் லாஸ்ட் வீடியோ இட் செல்ஃப். அதை பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பேர் ப்ரீ ரிசல்ட் கிராஷ் கோர்ஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, செகண்ட் குரூப் ஆல்ரெடி ஒரு தடவை படிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு grip இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் எக்ஸாம் எழுத கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.